இல்லைங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கஸ்டமர் கேட்ட மாதிரி கோல்டன் ஜெரி பிங்க் கலர் கிரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி கட்டியிருக்கோம் இல்லைங்க. அதை எடி மாலை குட்டியுண்டா இருக்க சுவாமி போட்டோஸ்க்கு குட்டியுண்டா இருக்க சுவாமி விக்கிரகத்துக்குலாம் போட்டு அழகா நிறைவா இருக்கும். இப்போ நீங்க பாக்குற போது எப்படி இருக்கோ இதே மாதிரிதான் 3 வருஷம் 4 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகாது, அப்படியே இருக்கும். தாராளமா நீங்க தண்ணியில மாலையை நினைச்சு அப்படியே தண்ணி வடிய ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க, குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரமாவது விட்டுருங்க. தண்ணி நல்லா வடிஞ்ச பின்னாடி எடுத்து நீங்க சுவாமி விக்கிரகத்துக்கு போட்டுக்கலாம். சுவாமி போட்டோஸ்க்கு போடுற மாலையே நீங்க தண்ணியில நினைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஜஸ்ட் தண்ணீர் பன்னீர் மட்டும் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா போதுங்க. மாலை அப்படியே அழகாவும் நிறைவாகவும் இருக்கும். எதுக்காக தண்ணியில நினைக்கிறோம், எதுக்காக தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. நீங்க தண்ணியில நினைக்கும் போதும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணும் போதும் சரி, நம்ம வச்சிருக்கிறது வெட்டி வேறு. வெட்டி வேறு அப்படின்றது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்க கூடிய ஒரு அதிசய வேர் அப்படின்னு சொல்லலாம். தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்க கூடிய ஒரு அதிசய வேர் அப்படின்னா அது வெட்டி வேர் தான். சோ வெட்டி வேர் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும்ல, அதுக்காக தான் தண்ணி கொடுக்குறோம். கூடவே பிள்ளை ஆண்டவருடைய விபூதி பிரசாதம் வாசனை சந்தனம் தீர்த்தப்பொடி கம்பல்சரி கொடுத்துருவோம். பன்னீர் பாட்டில் நம்மள நிறைய பேர் மூட் அவுட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மாதிரி தலைவலிக்குது அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா டீ காஃபி குடிக்கணும். ஒரு சில எனக்குலாம் டீ குடிக்கணும்பா அந்த மாதிரிதான். ஒரு சில பேருக்கு டீ குடிக்க பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தண்ணி குடிக்க பிடிக்கும் இல்லையா. ஒரு சில பேருக்கு காஃபி குடிச்சாதான் தலைவலியே இருக்கு சரியாகும், கொஞ்சம் ரிலாக்ஸிங் ஃபீல் கிடைக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதே மாதிரிதான் நம்ம அந்த மாதிரி நம்மள நாம எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோமோ, வெட்டி வேரை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சக்திக்குரிய வேறு தான் வெட்டி வேறு. சரி வாங்க, அடுத்த வீடியோல நம்ம கஸ்டமர் என்ன மாதிரியான பொருள் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு நாங்க எப்படி பேக் பண்றோம் அப்படின்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம்.